போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பேசுகிறவன் தான் முதல்ல சாவான். இருந்தாலும் உனக்கு தைரியம் ரொம்ப அதிகம்தான். முதல்ல அந்த கும்ஃபு மாஸ்டர் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வா, மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் என்று விஷ்ணு அவனை பார்த்து ஏளனமாக சொன்னான். வெளியில் அப்படி பேசினாலும் உள்ளுக்குள் விக்ரமை நினைத்து ஒரு சின்ன பயம் இருந்து கொண்டுதான் இருந்தது. அவனுக்கு இருக்கும் நம்பிக்கையை பார்த்தபோது கண்டிப்பாக அவன் ஜெயித்து விடுவான் என்று அவனுக்கும் தோன்றியது. என்கிட்ட மோதணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் நான் யார் தடுத்தாலும் சும்மா இருக்க மாட்டேன். உள்ளே புகுந்து விளையாடுவேன். என்னை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் தேவையில்லாத அல்லு சில்லெல்லாம் அனுப்பி அவங்களோட உசுரை போக வச்சுடாத. ஆளுங்களை பார்த்து செலக்ட் பண்ணி அனுப்பு. எல்லாரையும் முடிச்சுட்டு கடைசியாக உங்ககிட்ட வரேன். நமக்குள்ள நிறைய தீர்க்க வேண்டியது இருக்குல்ல என்று சிரித்து கொண்டே சொன்னான் விக்ரம். அவன் பேசுவதை பார்க்கும்போது விஷ்ணுவுக்கு அடிவயிற்றில் புலியை கரைத்தது. அந்த மாஸ்டர் போட்டிக்கு ரெடியாக விக்ரமின் முன்னால் வந்து நின்றார். மிஸ்டர் விக்ரம், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு ஆப்போசிட்ல நிற்கிற இந்த ஆளுக்கு ஏற்கனவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் ஏற்கனவே நிறைய பேரை தோற்கடிச்சிருக்காரு. அவர் இதுவரைக்கும் எதுலையுமே தோல்வியே பார்த்தது கிடையாது என்று டேனி அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தான். நோ ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன் என்று மெல்லியதாக சிரித்தபடி டேனியை பார்த்து சொன்னான் விக்ரம். டே சின்ன பையா, உண்மையிலே உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன். சண்டை போட தெரியாதவன் உன்னோட பேச்சிலே பயந்து ஓடிடுவான். அந்த அளவுக்கு வாயிலேயே சண்டை போடுற. இப்போ என் கையில் நீ மட்டும் போதும் தான். உண்மையான சண்டைனா என்னன்னு நீ பார்ப்ப என்று அந்த மாஸ்டர் சிரித்து கொண்டே சொன்னார். விக்ரம் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் கேஷுவலாக அவரையே பார்த்தபடி நின்றிருக்க, அந்த மாஸ்டர் விக்ரம் எதிர்பார்க்காத நேரத்தில் அவனது மார்பில் ஓங்கி ஒரு குத்து விட்டார். அவன் சில அடிகள் பின்னால் சென்று கீழே விழுந்தான். மாஸ்டரின் 5 விரல்களும் அவனது மார்பில் சிவப்பு நிறத்தில் பதிந்தது. அதை பார்த்ததும் நீரஜாவும் கௌஷிக்கும் கைத்தட்டி சிரிக்க ஆரம்பித்தார்கள். மார்க்ஸின் முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பதட்டம் குறைய ஆரம்பித்தது. என்னங்க இது, ஒரு ஹேண்ட்ஷேக் கூட கொடுக்காம இப்படி எதிர்பார்க்காத நேரத்தில் அடிச்சிட்டீங்களே என்று சொன்ன விக்ரம் மெதுவாக எழுந்து மார்பில் கை வைத்து கொண்டே அவர் அருகில் வந்து நின்றான். சரி, இந்த தடவை சொல்லிட்டே அடிக்கிறேன், என்ன பண்றேன்னு பார்க்கலாம் என்று சொன்னவர் கையை சுழற்றி விக்ரமின் கழுத்தில் ஓங்கி அடிக்க வர விக்ரம் தனது கைகளால் அவர் கையை தடுத்தான். உடனே டக்கன் அவரது வலது காலை தூக்கி விக்ரமின் தலையில் பலமாக உதைத்தார். விக்ரம் அதே இடத்தில் கீழே விழுந்தான். திரும்ப எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அந்த அடி இருந்தது. விக்ரமுக்கு ஒரு நொடி அங்கே இருந்த எல்லாமே மங்களாக தெரிய ஆரம்பித்து விட்டது. இதுக்கு தான் ஓவரா வாய் பேசக்கூடாதுன்னு சொல்றது. சொன்னா கேட்டா தானே. மிஸ்டர் மார்க்ஸ், நம்மளோட பணம் எங்கேயும் போகாது, திரும்பவும் டபுளா நம்ம கிட்ட தான் வரும் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் விஷ்ணு. எதுக்கு இப்படி ஒவ்வொரு அடியா அடிச்சுக்கிட்டு இருக்காரு? டக்குன்னு சோழியை முடிச்சு விட்டுட்டு வர வேண்டியது தானே என்று கௌசிக் ஆர்வத்துடன் பார்த்தபடி அருகில் நின்றிருந்த நீரஜாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். லம்போவுக்கு தன் முதலாளி அடி வாங்கி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியவில்லை. அவனது கைகளை அவர்களை எல்லாம் அடித்து துவைத்து எடுக்க வேண்டும் என்று துடிதுடித்தது. ஆனால் விக்ரமின் ஆர்டர் இல்லாமல் அவன் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தான். இந்த விஷயத்தை எல்லாம் விக்ரம் சுலபமாக சமாளித்து விடுவான் என்று லம்போவுக்கு தெரிந்தாலும் அவன் ஒரு அடி வாங்குவதை கூட பார்த்து கொண்டு அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. விக்ரம் 2வது வாங்கிய அடி அவனது தலையை சுற்ற வைத்தது. மங்கலான பார்வையுடன் மெதுவாக அந்த இடத்தில் இருந்து எழுந்து நின்றான். அந்த மாஸ்டர் ஆ என்று கத்திக்கொண்டு வேகமாக பறந்து வந்து அவனுடைய நெஞ்சில் 2 கால்களாலும் வேகமாக உதைத்தார். விக்ரம் சில அடி தூரம் பறந்து சென்று பார்வையாளர்களின் கூட்டத்தில் விழுந்தான். 3வது முறையாகவும் அவன் அடி வாங்கி கீழே விழுந்தான். என்ன ஆச்சு இவருக்கு? எதுக்காக இப்படி அடி வாங்கிட்டு இருக்காரு? திருப்பி அடிக்க வேண்டியதுதானே? என்ன பிளான்ல இருக்காருன்னு ஒண்ணுமே புரியலையே என்று லம்போ குழப்பத்துடன் விக்ரமையே பார்த்து கொண்டு நின்றான். அருகில் நின்றிருந்த டேனிக்கு விக்ரம் அடி வாங்குவதை எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பதட்டம் தொற்றிக்கொண்டது. எப்படியாவது திருப்பி அடிக்க வேண்டும் என்று மனதிற்குள் வேண்டியபடி நின்றிருந்தான். விஷ்ணுவும் மார்க்ஸும் பயங்கர சந்தோஷத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு ஆளுக்கே அவன் தாங்க மாட்டான் போல இருக்கு. இதுல மற்றவங்கள வேற ரெடியா வந்து நிற்க சொல்றான். இவனெல்லாம் நானே களத்தில் இறங்கி அடிச்சிருக்கணும். அப்போதான் என்னோட மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும். என்ன பண்றது, நான் இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு இவன் கூட எல்லாம் சண்டை போட்டா அது நல்லா இருக்காது என்று விஷ்ணு அருகில் இருந்த மார்க்ஸிடம் சொல்லிக்கொண்டு சிரித்தான். கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் விக்ரமை அப்படியே தூக்கி வந்து ஸ்டேஜுக்கு போட்டார்கள். அப்போது அந்த மாஸ்டர் பின்னால் திரும்பி விஷ்ணுவையும் மார்க்ஸையும் பார்த்தார். அவனோட கதையை முடிச்சு விட்டுரு என்று மார்க்ஸ் கண்களாலேயே செய்கை செய்தார். அந்த மாஸ்டரும் சரி என்பது போல கண்களை சிமிட்டிக் கொண்டு விக்ரமின் தலைமுடியை பிடித்து மேலே தூக்கினார். அவன் மிகவும் சோர்வாகவும் அடிவாங்கிய கிறக்கத்திலும் பாதி மயக்க நிலையில் இருந்தான்.
அந்த மாஸ்டர் அவனை தூக்கி பிடித்து அவர் கையை கத்தி போல் சேர்த்து வைத்து அவனது கழுத்தெலும்பை முறிப்பதற்காக வேகமாக குத்துவதற்கு கையை ஓங்கினான். விக்ரம் கண்களை மூடியபடியே டக்கென கையை பிடித்தான். அந்த மாஸ்டர் மெதுவாக அவனை பார்க்க விக்ரம் மெதுவாக கண்களை திறந்து அவரை பார்த்து லேசாக சிரித்தான். கொஞ்சம் அசஞ்சா போதுமே, உடனே சோலை முடிக்க பிளான் போட்டுருவீங்களே என்று சொன்னவன் அவரது நெற்றியில் ஓங்கி ஒரு அடி கொடுத்து விட்டு பின்னால் தள்ளினான். அந்த மாஸ்டர் சில அடிகள் பின்னால் சென்றதற்கு பிறகு தலையை செலுப்பிக் கொண்டு அவனை கோபமாக பார்த்தார். என்னடா பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்கி ட்ரைனிங் இட்டு போல இருக்கு என்று சொல்லி ஏளனமாக சிரித்தார். விக்ரமின் முகம் அப்படியே மாறியது. இதுவரைக்கும் அவர் அடித்த அடியையெல்லாம் விக்ரம் விளையாட்டாகத்தான் எடுத்துக்கொண்டான். ஆனால் இப்போது அவர் சுரபியை பற்றி பேசுவதை கேட்டதும் உண்மையிலேயே அவர் மீது கோபம் வந்தது. 2 பேரும் எவ்வளோ நேரம் வேணாலும் சண்டை போடலாம், ஆனால் என் ஒய்ஃபை பற்றி மட்டும் பேசக்கூடாது என்று கொஞ்சம் கோபமாக சொன்னான் விக்ரம். ஏன் உன் ஒய்ஃப்னா உனக்கு அவ்வளவு பயமா? அவளை பார்த்து பயப்படுற அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான லேடி அவங்க. அப்போ நானும் ஒரு தடவை அவ கூட சண்டை போட்டு பார்க்கணுமே என்று விக்ரமை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னார் அந்த மாஸ்டர். உடனே விக்ரம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அங்கிருந்து சுழன்று வந்து அவருடைய கழுத்தில் காலை தூக்கி பலமாக உதைத்தார். கழுத்தெலும்பு உடைந்து தலை அப்படியே பின்னால் திரும்பியது. அதை பார்க்கும்போது எல்லோருமே பயத்தில் ஆ என்று கத்த ஆரம்பித்து விட்டார்கள். அந்த மாஸ்டர் மெதுவாக கண்களை மூடியபடி அப்படியே கீழே விழுந்தார். அவருடைய முகம் முதுகின் பக்கமாக திரும்பியிருந்தது. அதை பார்த்ததுமே எல்லோருமே கதிகலங்கி போனார்கள். மார்க்ஸும் விக்ரமும் அந்த ஒரு நொடி என்ன நடந்தது என்றே தெரியாமல் குழப்பமாக பார்த்து கொண்டு நின்றார்கள். விக்ரம் ஒரே அடியில் அந்த மாஸ்டரை அடித்து வீழ்த்துவான் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். அந்த இடத்தில் ஊசி விழும் சத்தம் கூட கேட்கும் அளவுக்கு மயான அமைதியில் இருந்தது. விக்ரம் எதுவுமே பேசாம அமைதியாக மேடையில் நின்று கொண்டிருந்தான். விஷ்ணுவின் முகம் பயத்தில் வெளிரியது. என்ன நடந்தது என்று அவனால் நம்பவே முடியவில்லை. எதுக்கும் யூஸ் இல்லாதவன்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த விக்ரமால எப்படி இதை பண்ண முடிஞ்சது? வேர்ல்ட் கிளாஸ் ஃபைட்டரையே ஒரே அடியில் கொண்டுட்டானே என்று மார்க் சொல்லிக்கொண்டு அதிர்ச்சியில் அப்படியே விக்ரமை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு பாடிகார்டு வேகமாக எழுந்து விக்ரமின் முன்னால் வந்து நின்றான். அது அங்கே இருந்த அத்தனை பேரையும் ஆச்சரியப்படுத்தியது. கண்ணுக்கு முன்னால் இப்படி ஒரு கொடூரமான சாவை பார்த்தும் எப்படி அவன் தைரியமாக விக்ரமின் முன்னால் சென்று நிற்கிறான் என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு 60 வயசு கிழவன் அடிச்சுட்டா நீ பெரிய வீரன்னு நாங்கள் ஒத்துக்கணுமா? இப்போ ஏன் கூட மோது, உன்னால ஜெயிக்க முடியுதான்னு பார்க்கலாம். இன்னைக்கு உன்னை தோற்கடிக்கிறது மட்டும் இல்லை, உன்னை கொன்னு அந்த 10 பில்லியனை நான் வாங்குறேனா இல்லையான்னு மட்டும் பாரு என்று சொன்னவன் தனது மின்னல் கால்களால் நொடிக்கு 3 மடங்கு வேகத்தில் விக்ரமின் முகத்தை குறிவைத்து சுழற்றி அடித்தான். அவ்வளவு பெரிய வேகத்தை அவனால் கட்டுப்படுத்த முடியாமல் விக்ரம் தனது கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு மெதுவாக பின்னால் சென்றான். அந்த பாடிகார்டு பறந்து 2 கால்களாலும் விக்ரமை வேகமாக உதைத்தபடியே முன்னேறி கொண்டே சென்றான். ஒரு நிமிடத்தில் கிட்டத்தட்ட 100 அடிகள் விக்ரமின் கைகளில் விழுந்திருக்கும். அந்த ஸ்டேஜின் ஒரு ஓரமாக போய் நின்ற விக்ரம் மெதுவாக தனது கையை பார்த்தான். 2 கைகளும் பீட்ரூட்டை உரித்து வைத்தது போல சிவந்திருந்தது. அந்த இடத்தில் தோல் மிகவும் கசங்கி பஞ்சு போல மாறியிருந்தது. இன்னும் 2 அடிகள் விழுந்திருந்தால் கைகளில் இருந்து ரத்தம் தெரித்திருந்திருக்கும். அந்த அளவுக்கு கைகளில் அடிபட்டிருந்தது. விக்ரம் கோபமாக அந்த பாடிகார்டை பார்த்தான். ஏண்டா தேவையில்லாம என்னோட பிரச்சனைக்குள்ள புகுந்து உசுர விட ஆசைப்படுற? உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், ஒழுங்கா திரும்ப போயிடு, இல்லனா இங்கிருந்து உன்னோட உடம்பு மட்டும்தான் வெளியே போகும் என்று மிரட்டினான் விக்ரம். ஆனால் அந்த பாடிகார்டு விக்ரம் சொன்னதை கேட்காமல் மீண்டும் அவனை நோக்கி வேகமாக ஓடி காலை மேலே தூக்கி முகத்திற்கு நேராக உதைக்க வந்தான். டக்குன்னு அவன் காலை பிடித்து விக்ரம் அவனது முழங்காலில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். எலும்பு உடைந்து மறுபக்கமாக மடங்கியது. அவனால் வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்து அலறினான். அந்த காட்சியை பார்க்கும்போது எல்லோருக்குமே உள்ளுக்குள் பயங்கர நடுக்கமாக இருந்தது. ஐயோ, நான் வேற இவன்கிட்ட ஓவரா வாய் விட்டுட்டனே, கடைசி வரைக்கும் இவன் கண்ணில் மாட்டாமல் இருந்தால் போதும், எப்படியாவது இவன் கிட்ட இருந்து காப்பாத்து கடவுளே என்று கௌசிக் மனதிற்குள் வேண்டியபடி மெதுவாக நீர்ஜாவின் பின்னால் சென்று மறைந்து நின்று கொண்டிருந்தான். நான் தான் சொல்றேன்ல, பெரிய ஹீரோ மாதிரி காலை சொல்லிட்டு அடிச்ச, இப்போ நல்ல கதறு என்று விக்ரம் கோபமாக அந்த பாடிகார்டை பார்த்து கத்தினான். ஆனால் அவன் வலியால் சத்தமாக அலறியபடி கீழே விழுந்து துடிதுடித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய சத்தத்தை தாங்க முடியாமல் அவனது முகத்தை பார்த்து ஓங்கி ஒரு உதை கொடுக்க அவன் தலையில் விழுந்த அடியில் அப்படியே மயங்கி கிடந்தான்.
நான் ஏதாச்சும் கனவு கண்டுட்டு இருக்கேனா? நிஜமாவே இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் இருக்காங்களா? இதுவரைக்கும் நான் சினிமாவில் தான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். நிஜத்தில் பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. அவர் முன்னாடி நிற்க கூட நமக்கெல்லாம் தகுதி இல்லை என்று அங்கே இருந்த பெண்கள் எல்லோரும் விக்ரமின் சண்டையை பற்றி தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். விக்ரம் மெதுவாக திரும்பி விஷ்ணுவை பார்த்தான். அவன் முகம் பயத்தில் வெளிரிப்போய் பார்ப்பதற்கே அசிங்கமாக இருந்தது. சண்டைக்கு முன்னால் விக்ரம் என்னவெல்லாம் சொன்னானோ அதை எல்லாவற்றையும் செய்து காட்டிவிட்டான். ஆனால் விஷ்ணுவின் நிலை மிகவும் பரிதாபகரமாக இருந்தது. விக்ரம் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தபடியே கூட்டத்தை பார்த்து, வேற யாராவது இருக்கீங்களா? ஒருத்தன் 2 பேரு 4 பேர் எத்தனை பேர்னாலும் வாங்க என்று கத்தினான். ஆனால் விக்ரமை எதிர்த்து சண்டை போட ஒருத்தர் கூட முன்வரவில்லை. இதற்கு முன்னால் அடி வாங்கிய 2 பேரின் நிலைமையை பார்த்ததுமே எல்லோரும் பயங்கரமான பயத்தில் இருந்தார்கள். விக்ரமின் அடுத்த நகர்வு என்னவென்று விஷ்ணுவால் கணிக்கவே முடியவில்லை. அவனை பார்த்தபடி அதிர்ச்சியுடன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். விக்ரம் மெதுவாக அவர்கள் 2 பேரையும் நோக்கி அருகில் வந்தான். யாரும் சண்டைக்கு வரல, ஸோ அடுத்த நீங்க 2 பேரும் தான். உங்களை என்ன பண்ணலாம் என்று சொல்லி சிரித்தபடி அருகில் வந்தான். மார்க்ஸ் தனது வீல் சேரை பின்னால் நகர்த்த முடியாமல் விக்ரமை பார்த்து பதட்டத்துடன், விக்ரம் விக்ரம் கிட்ட வராத, நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லு, எதுவா இருந்தாலும் பண்றோம். ஆனா தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணிடாத என்று கனிவான குரலில் சொன்னார். விக்ரம் அப்படி பண்ணாத, தேவையில்லாம நம்மளோட உசுரோட விளையாடுறது நல்லதுக்கு இல்லை. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் பண்றேன். நான் அப்போ ஏதோ ஒரு வேகத்தில் தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் விட்டுட்டேன். அதுக்கு மன்னிப்பு வேணாலும் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீ எங்களை பற்றி யோசிக்கிறத நிறுத்து என்று சொன்ன விஷ்ணு தன் அருகில் இருந்த பாடிகார்ட்ஸை எல்லாம் விக்ரமின் முன்னால் தள்ளிவிட்டபடி அவன் விக்ரமை பார்த்து பயந்து மெதுவாக பின்னால் நகர்ந்து சென்றான். என்னால் செய்ய முடியறதையே உன்னால் பண்ண முடியாது, அப்போது என்னால் முடியாத ஒன்றை உன்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும்? நாம் போட்டி ஆரம்பிக்கும் போது நீ ஒரு வார்த்தை சொன்னல, போட்டியில் தோத்துட்டா நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன்னு. அதான் உன்னை எப்படி அனுப்புறதுன்னு ஒரே யோசனையாக இருக்கு. உனக்கு ஏதாச்சும் ஐடியா தோணுதா என்று சிரித்துக்கொண்டே கேட்டார் விக்ரம். இல்லை நான் உன்கிட்ட அப்படிலாம் சொல்லலை. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இது என்னோட ஊர். இதை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என்னையும் எதுவும் பண்ணிடாத. இனிமே நான் உன் கண்ணிலேயே படமாட்டேன். என்னை விட்டு என்று விஷ்ணு பயத்தில் விக்ரமை பார்த்து கெஞ்சும் தோணியில் பேசினான். இன்னொரு பக்கம் கௌசிக்கும் நீர்ஜாவும் உயிர் பயத்தில் அப்படியே உறைந்து நின்று கொண்டிருந்தார்கள். விஷ்ணுவின் பாதுகாப்பில் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்த அவர்களுக்கு விஷ்ணு இப்படி கெஞ்சிக் கொண்டிருப்பதை பார்த்து பயங்கர அதிர்ச்சியாகவும் ஏமாற்றமாகவும் இருந்தது. விக்ரம் எதுவும் சொல்லாமல் அவனை பார்த்து மர்மமான புன்னகையுடன் மெதுவாக நெருங்கிக் கொண்டிருந்தான். விக்ரமிடம் பயந்து மன்னிப்பு கேட்கலாம், ஆனால் சொன்ன வார்த்தைக்காக உயிரை விடுவது எல்லாம் முடியாத காரியம் என்று யோசித்த விஷ்ணு அங்கே நின்று கொண்டிருந்த பாடிகார்ட்ஸை எல்லாம் பார்த்து, டேய் வாங்கடா, எல்லாரும் ஒன்னா வந்து நின்று அவனை தடுத்து நிறுத்துங்க, அவன்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க, அவனை என்கிட்ட நெருங்க விடாம பிடிச்சுக்கோங்க என்று தனது செக்யூரிட்டிகளிடம் கோபமாக உத்தரவிட்டான் விஷ்ணு. ஆனால் அவர்கள் ஏற்கனவே பயத்தில் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தார்கள். விக்ரமை தடுக்கும் அளவுக்கு அவர்களுக்கு துணிவு இல்லை. அவனை பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க மிஸ்டர் விஷ்ணு? இது உங்களோட இடம். அவன் சொல்றத நீங்க எதுக்கு பண்ணணும்? அவனை இங்கிருந்து வெளியே போக முடியாத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க என்று வீல் சேரில் உட்கார்ந்திருந்த மார்க்ஸ் பதட்டத்தில் என்ன பேசுவதென்று தெரியாமல் உளறினார். விக்ரம் உடனே 2 பேரையும் பார்த்தபடி, ஓ அந்த அளவுக்கு போக முடியுமா உங்களால என்று கேட்டு சிரித்தான். அவன் சிரிப்பில் விஷ்ணுவுக்கு இன்னும் பீதி அதிகமானது. பயத்தில் நடுங்கியபடி எதுவும் பேசாமல் அவனை விட்டு தூரமாக தள்ளி நின்று கொண்டிருந்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.